LED ஹெட்லைட் பல்ப். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா HJG யோட ஹெட்லைட் பல்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு M3 மினி சீரிஸ் ஹெட்லைட் பல்ப். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஸோ இந்த LED ஹெட்லைட் பல்ப் வந்து ஒரு 3 ஃபேஸ் LED பல்ப். அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கீழே ஃபேனோட லிட்டை நீங்கள் அதில் கழட்டிக்கலாம், கழட்டி அதை நீங்கள் க்ளீன் கூட பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70% எனர்ஜி சேவிங் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதையும். அண்ட் அதே மாதிரி 3000 கிடையாது 30,000 ஹவர்ஸ் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதோட வோல்ட் எவ்வளோ அப்படின்னா 12 to 80 வோல்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 80 எல்லாம் போகாது. அண்ட் இது வந்து ஒரு 30 வாட்ஸ்லேருந்து 50 வாட்ஸ் இருக்கிற ஒரு LED பல்ப். அண்ட் அதே மாதிரி இதில் வர்ற லூமன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3000 லூமன்ஸ் to 5000 லூமன்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த LED பல்போட நம்ம அந்த விஷன், அந்த கிளாரிட்டி அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அங்கே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த அவுட்டர் கவர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மேலே ஸ்டிக்கரிங்காக கொடுத்துருக்காங்க. உள்ளக்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெட்லைட் பல்ப், அது கூட ஒரு சில ஃபிட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இதோட பேக்கேஜிங் மூடுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீலை கொடுக்குது. அண்ட் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்லைட் பல்போட பேக்கிங் இவ்வளோ தான். இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் பல்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லைட் பல்ப் எடுத்த உடனே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஹெட்லைட் பல்ப். இதில் வந்து நமக்கு ஒரு DC கன்வெர்ட்டர் ஒன்று இருக்கும். அண்ட் இதில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா டிம், அதாவது லோ பீம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20 to 30 வாட்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் அதே மாதிரி ஹை பீம் கொடுக்கும்போது உங்களுக்கு 30 to 50 வாட்ஸ் வரைக்கும் போகும். இது வந்து ஒரு 12 வோல்ட்லேருந்து 80 வோல்ட் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெட்லைட் பல்ப். அண்ட் அதே மாதிரி அண்ட் இதில் நமக்கு DC to DC அண்ட் AC to DC கன்வெர்ட்டர் வச்சு இருக்குது, நாங்கள் செக் பண்ணதை வச்சு. நெக்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி. இதோட பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு இது வந்து ஒரு 3 ஃபேஸ் LED பல்ப். அண்ட் 3 ஃபேஸஸ்லையுமே மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் LED பல்ப் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்கும். அண்ட் இந்த ஃபேன் கவர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டஸ்ட் இல்லை வேறு ஏதாவது வாட்டர் அந்த மாதிரி மேக்ஸிமம் போகாது, போயிருந்தால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெட்டலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு இல்லை கீழே விழுந்தாலும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் அதே மாதிரி ஹீட் டிசிபேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து நீங்கள் வேறு ஏதாவது H4க்கு தவிர வேறு ஏதாவது மவுண்டிங்கில் நீங்கள் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஹெட்லைட் பல்ப் அவங்க கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட் வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு H1க்கான ஹெட்லைட் பல்ப் மவுண்ட்டும் ஒரு ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் பல்போட டெஸ்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஹெட்லைட் டூம்குள்ளே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போட்டது வந்து லோ பீம், அதோட பிரைட்னஸ் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஹை பீம். என்னோட கேமரா வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஏன்னா இந்த அப்பேச்சர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வரும். இப்போ நம்ம ஹெட்லைட் பல்போட சர்ஃபேஸ், அதாவது எவ்வளோ ஏரியா பிரைட்னஸ் கவர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக என்னோட கேமராவில் வந்து ஒரு டைப் ஆஃப் செட்டிங்ஸ் எடுத்து நான் எடுத்தது, அதாவது நார்மல் வீடியோ மோடில் வச்சு நாங்கள் எடுத்தது. ஸோ எடுக்கும்போது ஏரியா கவரேஜ் வந்து டிம்மில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிரைட்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பிரைட்டோட ஏரியா கவரேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த பிரைட்னஸ் லெவலுமே கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ இந்த HJG பல்பில் வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணும்போது இது ரிசல்ட்ஸ் கிடைச்சது. ஸோ இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் பல்போட க்ளோஸ் அப் ஷாட்ஸை பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 3 ஃபேஸ் ஹெட்லைட் பல்ப் அப்படிங்கிறதுனால 3 ஃபேஸஸ் ஆஃப் LED இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் LED கொடுத்துருக்காங்க, அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பிரைட்னஸ் செக், அதாவது எப்படி எரியுது அப்படிங்கிற அந்த பேட்டர்னை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோ பீமை வச்சு செக் பண்ண போகிறோம். லோ பீமில் வச்சு செக் பண்ணோன்னா உங்களுக்கு 2 சைட் மட்டும் தான் எரியுது, 3ஆவது சைடு எரியாது. பெட்டர் இந்த ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா 3 சைடுமே லோ பீம்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு லோ பீம்லேயுமே உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக கவர் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹை பீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸஸ் இந்த 3 சைடுமே எரியும். ஸோ அதனால உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே மாதிரி கலர் டெம்பரேச்சரில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போட்டிருக்காங்க. க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த LED எந்த பவருக்கு எரியுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். அண்ட் இதோட கிரேட்டர் டென்சிட்டி அண்ட் இதோட கிரேட்டர் பிரைட்னஸையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த பிரைட்னஸில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரியலாம். மேபி நீங்கள் ஒரு வண்டியில் மாட்டி டெஸ்ட், அதாவது நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன லெவல் ஆஃப் பிரைட்னஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த LED ஹெட்லைட் பல்போட ஃபுல் பிரைட்னஸ். ஸோ நீங்கள் இந்த LED ஹெட்லைட் பல்ப் வாங்குவீங்களா இல்லை வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் அதே மாதிரி இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நாங்கள் காசு போட்டு வாங்கி ஒரு சில கண்டென்ட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த ஹெட்லைட் பல்போட ஃபுட்டேஜஸ் அண்ட் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க, பிரைட்னஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த பல்பு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை.